எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கங்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பணிவான வணக்கங்களுங்க. இன்றைக்கி நம்ம மா இலையில் டீ போட்டு சாப்பிட போகிறோம். அந்த மா இலை டீயில் என்ன மருத்துவ பயன்கள், அதனால் என்ன நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மா இலையை பறிச்சுக்கலாங்க, கொழுந்து இலையை பறிச்சுக்கலாம். இப்போது மா இலையை பறிச்சிட்டு வந்து கழுவி வச்சாச்சுங்க, கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கு. இப்போ அதை எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றிக்கலாங்க. அடுப்பை பற்றி ஒரு 300 மில்லி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி சூடாயிடுச்சுங்க. நம்ம வந்து ஒரு 10 இலையை பறித்து நல்லா தண்ணியில் கழுவி சுத்தப்படுத்திட்டு அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோங்க. அது வந்து அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா ஒரு 300 மில்லி தண்ணி 200 மில்லி தண்ணியாக ஆகிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஏன்னா சோம்புக்கு வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிற ஒரு பண்பு இருக்குதுங்க. உடம்புல வந்து அதாவது வேர்வை வருது இல்லைங்களா, அதை வந்து கட்டுப்படுத்துறது, அளவுக்கு அதிகமான வேர்வையை கட்டுப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை கழிவுகளை வெளியில் வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த சோம்பு நமக்கு பயன்படுங்க. அதனால் நம்ம சோம்பு சேர்த்திக்குவோம். சோம்பு சேர்த்தி கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போது மா இலையில் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, மா இலையை நம்ம இந்த மா இலை டீ குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சு இருக்குதுங்க. விட்டமின் வந்து ஏபிசி தாது உப்புக்கள் நிறைஞ்சு இருக்குது. கிருமி நாசினியாகவும் அது வந்து நமக்கு பயன்படுதுங்க. ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு அது வந்து நமக்கு வந்து ரொம்பவும் பயன்படுதுங்க. அதே மாதிரி சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இரத்த குழாயில் இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு, இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கிறதுக்கும், இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும், நரம்பு சுருட்டல், நரம்பு வீக்கம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும், இது வந்து இந்த நச்சுக்களை வந்து வெளியே தள்ளுறதுக்கும், தொண்டையில் ஏற்படுற கரகரப்பு, தொண்டை கம்மல் அது மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யும்னு சொல்கிறாங்கங்க. நம்ம வந்து தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மா இலை டீயை எடுத்துக்கிட்டு டெய்லியும் நம்ம ஒரு 30 நாள் தொடர்ந்து இதை குடித்தோம் அப்படின்னா, அதாவது டீடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடம்பை வந்து அது பாதுகாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த மா இலையில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது, அவ்வளோ மருத்துவ குணங்களும் இருக்குது. அதனால் நம்ம மருந்து மாத்திரையும் சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்காமல் இதை வந்து ஒரு 30 நாள் நீங்கள் தொடர்ந்து எடுத்து பாருங்கள். நம்ம உடம்புல மாற்றங்கள் நமக்கே தெரியும். நான் வந்து இதை அனுபவித்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதனால் நீங்களும் இதை குடிச்சிட்டு டெய்லியும் இந்த மா இலை டீயை போட்டு குடிச்சிட்டு உடல் ஆரோக்கியமாக இருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு டெய்லியும் ஒரு மூலிகை, அந்த மூலிகையில் என்ன மருத்துவ பயன் இருக்குது, நம்ம அதை எப்படி செய்யலாம், அது குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை திறந்து பார்த்துக்கலாம். வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சுங்க. போதும். இப்போ நம்ம இந்த தலையில் இருக்கிற எசன்ஸ் பூராமே அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு பாருங்கள். தண்ணியுடைய நிறம் மாறிடுச்சு, சத்துக்கள் பூரா தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை இதில் எது வேணாலும் நம்ம கலந்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போடுறேன். நம்ம தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நான் வந்து 1.25 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. மாயிலை டீ ரெடி ஆயிடுச்சுங்க. டெய்லியும் நம்ம காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்கலான்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேங்க. தேங்க்யூ.